ஹலோ எவ்ரிவன், நான் நவீன்குமார். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஃபேக்ட்ரியில் எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்து ஃபிட்டிங் ப்ராசஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த வார்ட்ரோப் வந்து எப்படி ஃபினிஷிங் இருக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பண்ணுறதுனால கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதனால் என்னோடய ஸ்பேஸ் வந்து எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் ஒன்று ஒன்றா வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப். மாஸ்டர் பெட்ரூம்னால் இந்த டூப்ளெக்ஸ் ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம்னால் இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பெட்ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த வார்ட்ரோப்போட இன்னர் கேர்கேஸ்ன்றது வந்து இப்படி தான் இருக்கும். ரைட் சைடில் வந்து இந்த ட்ராஸ் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா 100 mm ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு நடுவில் வந்து செல்ஃப் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ட்ராஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ராஸ் வந்து கீழே வரைக்கும் வைக்கிறதோட நீங்கள் இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கீழே டவுன் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து கீழே செல்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ரெகுலராக யூசேஜ் இல்லாமல் நீங்கள் நார்மலாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படின்னா பாதிலேயே வந்து ட்ராஸ்லாம் போடுறது. மேலே வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஃபுல்லாகவே லாஃப்ட். இந்த மேலே வந்து ஃபுல்லாகவே லாஃப்ட் வந்து கொடுக்கும்போது அதோட ஃபினிஷிங், லாஃப்டோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட வார்ட்ரோப் ஃபினிஷிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன்ன்றது வந்து கொடுத்துருப்பேன் நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து கேபினெட்ஸ்லாம் பண்ணும்போது. அந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே இந்த சைடு வந்து ஸ்பேஸ் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து அவங்ககிட்ட வந்து பீரோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா கோத்ரேஜில் வரும் இல்லையா, அந்த பீரோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்பேஸ்ன்றது வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வந்து 2 வார்ட்ரோப்ஸ். அப்படின்னா இதில் 2 டோர்ஸ், இதில் 2 டோர்ஸ் வந்து வரும். டோர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் தான். இந்த ஃப்ராஸ்டி ஒயிட் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறோம். அதோட டோர் வந்து ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பண்ணும்போது எப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சைட்டுக்கு வந்து டெலிவரி வந்து பண்ணதுக்கப்புறம் இதோட ட்ராயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த டோர் பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக வரும். டைம் வந்து கொடுத்தீங்கன்னா அங்கேயே வந்து ரெடி பண்ணிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ராஸ் நெக்ஸ்ட் இந்த கேபினெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதோட கர்வ், இந்த டோரோட ஹேண்டில் இப்படி தான் பிடிச்சி ஓப்பன் பண்ணுறது. இது வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காகன்றது வந்து சீக்கிரமாகன்றது வந்து இன்னும் முடிக்கலாம். அதோட ட்ரா வந்து ஓப்பன் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு சேனல் வந்து யூஸ் பண்ணுறது டேண்டம் சேனல்ன்றது வந்து இதில் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை. ஏன்னா இதில் நார்மலாக இந்த சேனல் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட். அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு வார்ட்ரோப் வந்து எடுக்கிறீங்க, ஒரு வார்ட்ரோப் வந்து நீங்கள் நம்மக்கிட்டேயோ இன்டீரியர்கிட்டேயோ வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இதோட சேனல்ன்றது வந்து ஸ்டாண்டர்டாக இந்த மாதிரி வந்துடும். இல்லை பாட்டம் சேனல், டேண்டம் சேனல் வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ன்றது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதோட ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்ன்றது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ன்றதுனால பாத் வேக் வந்து ஸ்பேஸ்க்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்டடி யூனிட் எங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. அதுக்கு பெட்டு எங்கே போடுவாங்க அப்படின்னா இந்த சைடு தான் போடுவாங்க. பட் என்னென்னா பில்டர் சைட்லேருந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அப்படி வந்து இந்த பிளான் இல்லை. இது வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நம்ம மாற்றிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க பில்டர் சைட்லேருந்து. ஏன்னா இவங்க வந்து ஃப்ளாட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கரெக்ஷன்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய கரெக்ஷன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சைடு தான் காட்டே போடுற மாதிரி இருந்தது, இந்த சைடு வார்ட்ரோப் போடுற மாதிரி இருந்தது. பட் ஏன்னா கிளைண்ட் வந்து இந்த சைடு வேணான்னு சொன்னதுனால தான் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து மாற்றிருக்காங்க. இது எந்த சைடு இருக்குது அப்படின்னா ஈஸ்ட். இந்த சைடு ஈஸ்ட்,
இந்த சைடு வெஸ்ட், இந்த சைடு வந்து சவுத், நான் நிற்கிற சைடு வந்து நார்த். அதோட கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் பண்ணுறது வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளாட்டோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப்பில் வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த மாதிரி ப்ரொஃபைல் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் லைட் ஆன் பண்ண உடனே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும். இந்த ப்ரொஃபைல்லாம் வந்து எந்த ஸ்டேஜில் வந்து போடுறது அப்படின்னா, நம்ம வார்ட்ரோப் இந்த கேபினெட்ஸில் வந்து மேக்கிங் பண்ணும்போதே வந்து சொன்னீங்கன்னா இது வந்து பண்ணலாம். இல்லை நீங்கள் அப்புறமா சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வச்சு தான் பண்ண முடியும். இந்த ப்ரொஃபைல்ன்றது வந்து கன்சீல்டு வந்து அங்கே தான் பண்ணணும், இங்கே வந்து பண்ண முடியாது. ஏன்னா கேபினெட்ஸ்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து ஒர்க்கு வந்து அதிகமாகிடும். கேபினெட்ஸ்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் சேனல் வந்து உள்ள லைட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ப்ரொஃபைல் சேனல்ன்றது வந்து நம்ம ஃபேக்ட்ரிலே வந்து பண்ணிவிட்டு இங்கிட்டு வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேபினெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரிலேருந்து பண்ணது. இதோட ஃபிட்டிங் ஒர்க்கு ப்ராசஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 1 டே. அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் மேலே வந்து இதெல்லாம் ஒர்க்கு வந்து பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒரு 1 டேயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு டைம் எவ்வளோ சேவ் ஆகான்ட்டு யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.